தலைவத்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. டாக்டர் ஐயா வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, புதிய தமிழகம் வளர்கவே, புதிய தமிழகம் வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, புதிய தமிழகம் வளர்கவே, புதிய தமிழகம் வளர்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். சிவப்பு பச்சை கொடியேந்தி, சிவப்பு பச்சை கொடியேந்தி, புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான புதிய சேவத்தை முதலாளி சின்ன பேரனுக்கு துணை போகாதே, சின்ன பேரனுக்கு துணை போகாதே, சின்ன பேரனுக்கு துணை போகாதே, சின்ன பேரனுக்கு துணை போகாதே. வெளியேற்று 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 வெளியேற்று. மாஞ்சோலை தமிழர்களின் மாஞ்சோலை தமிழர்களின் 100 ஆண்டு வரலாற்றை 100 ஆண்டு வரலாற்றை பறிக்காதே பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, வெளியேற்றாதே வெளியேற்றாதே, வெளியேற்றாதே வெளியேற்றாதே. ஏழை எளிய ஏழை எளிய உழைக்கும் தமிழ் மக்களை உழைக்கும் தமிழ் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை நம்முடைய கவனத்துக்கு வந்தது. 98 துவங்கி ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் நம்முடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை கூட விட்டுவிட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமைக்காக மட்டும் போராடினோம். அதனுடைய விளைவாக மாஞ்சோலையிலே வாழ்ந்த 2500 தொழிலாளர்கள் மட்டும் பலன் பெறவில்லை. தமிழகத்திலே பரவியிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் முடிஸ் வால்பாறையிலே பணிபுரிந்த 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், நீலகிரி மாவட்டத்திலே குன்னூர் கோத்தகிரி கூடலிலே பணிபுரிந்த ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸிலே பணிபுரிந்து இருக்கின்ற 5000த்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலே பணிபுரிந்த தொழிலாளர்கள் என ஏறக்குறைய 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாம் இந்த போராட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக 35 அதிகபட்சம் 53 ரூபாய் மட்டுமே சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் 484 ரூபாய் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் போராடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுடைய அர்ப்பணிப்பால் தான் நடந்தது என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டில் எந்த நேரத்திலும் ஆபத்து வாழ்ந்தாக ஆபத்து நேரம் ஆபத்து யாருக்கு வந்தாலும் காப்பாற்றக்கூடிய சக்தி அது புதிய தமிழகத்துக்கு தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார். அது தேர்தல் நேரத்திலே மறந்து விடுகிறார்கள், மறந்து விடுவார்கள் என்பது வேறு விஷயம். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல்கள் வரும் போகும். ஆனால் வரலாற்றிலே இது போன்ற ஒரு நற்பெயர், ஒரு பாதிப்பு என்று சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் இந்த கட்சியால் தான் முடியும் என்பது எல்லா கட்சிக்கும் கிடைக்காது. எனவே அந்த பெயரும் புகழும் புதிய தமிழகத்துக்கு இருக்கிறது. அதுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். நாங்கள் 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு முடிவெடுக்கிறோம். 2, 3, 2ஆம் தேதி என்று இங்கே பத்திரிகை 13ஆம் தேதி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன். 4, 5, 2 தினங்களிலே என்று 1000த்துக்கு மேற்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சக்தி புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறு யாருக்கும். இதிலிருந்தே இன்றைய இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாநில அரசு இனிமேல் இந்த மாஞ்சோலை பிரச்சனையிலே நீங்கள் பின்வாங்கித்தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் புதிய தமிழகம் விடாது என்பதுதான் இந்த கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குரல். நான் ஒரு உத்தரவை பிறப்பித்தேன். அதிகமாக பெண்களை கூட்டி வர வேண்டாம், இளைஞர்களாக வாருங்கள், அதுவும் 20 35 வயதுக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய விஷயத்தில் மாவட்ட ஆட்சியரோ அல்லது வேறு யாரோ தவறான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் உண்மை புலிகளாக மாறுவார்கள் என்பதை தெரிவித்தார்கள்.
பற்றியும் கவலையே இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். இதோடு இல்லை, ஒருவேளை இதற்கு மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் தன்னிச்சையாக தொழிலாளர்களை அவமானப்படுத்துவது, அது அவர்களை விரட்டுவது என்று குறியாக செயல்பட்டால் எங்களுடைய போராட்ட வடிவம் நிச்சயமாக வாரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். இது வெறும் ஒரு எச்சரிக்கை துவக்க போராட்டம் தான். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வர்கள், நீங்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழர்கள் என்று பேசுகிறீர்களே, கர்நாடகத்திலே காவிரி பிரச்சனைக்காக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் விரட்டப்பட்டால், அவர்கள் குடியிருப்பு தாக்கப்பட்டால் தமிழன் தாக்கப்படுகிறான் என்று குரல் கொடுக்கிறீர்கள். இங்க உங்களுடைய காலடியில குற்றாலத்தில இருந்து ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மாஞ்சோலையில அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 1929-27 வந்து விட்டார்கள். 29 தான் ஒப்பந்தமாகும். ஆனால் அவர் 1927 வந்திருக்காங்க. 100 வருடங்கள் முடிந்து விட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன வசதி இருந்திருக்கும்? பஸ் வசதி கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, ஒரு காய்கறி வாங்க முடியாது, அங்கே வீடு இது போல வீடா இருந்தது எதுவுமே கிடையாது. மலையினுடைய அடிவாரத்திலிருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன வசதி இருந்திருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களையும் ஆதிராளர்களையும் மற்ற மக்களையும் அடித்து துன்புறுத்தி கண்காணிகளை வைத்து நீங்க இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நடந்தது, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில் நடந்ததை சொல்லுகிறேன். அன்னைக்கு யாரும் விருப்பப்பட்டு போகல. கொடுமைப்படுத்தி எப்படி வந்து ஆப்பிரிக்கா நாடுகளிலே கருப்பு நம் மக்களை வேட்டையாடி பிடித்துக் கொண்டு போனீர்களோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியும் அடித்தும் துன்புறுத்தியும் கொண்டு போய் அந்த நிலத்தை பண்படுத்தினீர்கள். இது அவர்களுடைய பூர்வீகம் ஆகிவிட்டது. மாஞ்சோலையும் நாலுமுக்கும் ஊத்தும் இப்பொழுது அவர்களுடைய பூர்வீகமாகிவிட்டது. வெளியே அந்நியன் யார் என்று சொன்னால் பிபிடி தான் அந்நியனை விட மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் கிடையாது. எனவே வெளியேற்றப்பட வேண்டியது பிபிடிசி தான் தவிர தொழிலாளர்கள் அல்ல. இது ஒரு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டருக்கு தெரியாதா? எத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வருடமா, எத்தனை மாதங்களாக? 2 மாதமாக நீங்கள் ரகசியமா நாங்கள் தேர்தல் பண்ணி இருக்கிற போது, கவுண்டிங் இருக்கிற போது, அதுவும் எப்போ கரெக்டா கவுண்டிங் 4ஆம் தேதி முடியுது. சரி, நம்ம வெற்றி பெறல, இவருக்கு வாய்ப்பு, அவங்க வந்து பேசாம இருப்பாரு அப்படிங்கிற பார்வையில கரெக்டா 8ஆம் தேதி அன்னைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சு நீ கையெழுத்து போடலாம் ஒன்னும் கிடைக்காது, நீ வெறுங்கையோடு தான் ஊரு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலாளியா தனிமைப்படுத்தி அச்சுறுத்தி கட்டாயப்படுத்தி தான் அவர்கள் விருப்ப கையெழுத்து வாங்கிக்கிறேன். இங்க தொழிலாளர் துறை என்ன செஞ்சிட்டு இருக்குது? எத்தனை ஊடகங்களில் இது மாதிரி வந்து தொழிலாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கட்டாயப்படுத்த செய்தி வந்திருக்குது. நான் இப்பொழுது தொழிலாளர் துறைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு தேதி 6, 13ஆம் தேதிக்குள்ள அதை ரத்து பண்ணணும், இல்லைன்னா உங்க அலுவலகத்துக்கு கூட்டு போடுவோம். எதுக்கு தொழிலாளர் துறை இருக்கணும்? தொழிலாளர் துறை எதுக்கு இருக்கணும்? சட்டத்துக்கு விரோதமா நீ எதுக்காக வந்து நீங்க வந்து இதுக்கு யாராவது பர்மிஷன் கொடுத்துருந்தீங்களா? நீங்க அவங்க யாரு வந்து தொழிலாளர்களை வந்து 2028 தானே ஒப்பந்தம் முடியுது. 4 வருஷம் க்ளோஸ் பண்ற போது வந்து நீ தொழிலாளர் துறையில அனுமதி கேட்டியா? பர்மிஷன் கொடுத்தீங்களா? ஏன் தொழிலாளர் துறை பேச அமைதியா இருக்கிறீங்க? எல்லாமே நடப்பதெல்லாம் சட்டவிரோதம் நடக்குது. இன்னொன்று சொல்றாங்க, 2018ஆம் ஆண்டு இது காப்பு காடாக மாற்றப்பட்டு விட்டது. என்ன அதுல என்ன பிரச்சனை? காப்பு காடு மாத்தினா அதனால என்ன? அதே வனம் தானே, பெயரை தானே மாத்துறீங்க. நாளைக்கு இன்னைக்கு வந்து மாஞ்சோலை 2018லயே வந்து காப்பு காடுன்னு அறிவிச்சிட்டீங்க, வனம். அதை கொண்டு போய் 300 கோடி ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு முதல்ல வந்து பேங்க்ல அடகு வச்சிருக்காங்க. இப்ப 50 கோடி ரூபாய் வைக்கிறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? எஸ்பி ஆபீஸ் அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? வனத்துறை ஆபீஸ் அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? இந்த பேருந்து அடகு வைக்கலாமா? பேருந்து நிலையத்தை? அப்ப இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்துக்கிறீங்களா இல்லையா? அவர்கள் 1929 சட்ட ரீதியாக 1929 இருந்து அங்கே 6 தலைமுறைகளாக இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார். மாஞ்சோலை வெறும் குடியிருப்பில் அது ஒரு கிராமம் ஆகிவிட்டது. பல பேருக்கு அப்பா அம்மா மூதாதையர் தாத்தா எல்லோருக்குமே பிறப்பிடம் மாஞ்சோலை.
நாலு முக்கு ஊத்து குதிரை வெட்டி சுண்ணாம்பு டிவிஷன் காக்காச்சி இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்விடம். அதையே மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போய் தொழிலாளிகள் போய் கலெக்டரத்துல முறையிட்டா நீ ஒழுங்கா போயிருந்தா உனக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு மாவட்ட ஆட்சியர் மிரட்டுறதுக்கு எதுக்காக மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு திணைக்கிழமையும் குறை தீர்க்கும் நாள் தான் நீங்க நடத்துறீங்க. குறை தீர்க்கணும். ஒரு மனு வந்தால் ஒன்று உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் தீர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கு தான் அதை வந்து பரிந்துரை செய்ய வேண்டுமே தவிர நீங்களாக தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதுபோல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாளுவது என்று மாநில அரசு முதல்வரிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்றீர்களா? அப்ப நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். பிபிடிசி நிர்வாகத்தோடோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு நாளைக்கு வந்து அந்த மாஞ்சோலையை கைப்பற்றி அதை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. வால்பாறையில இங்க வந்து 8373 ஏக்கர், வால்பாறையில ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த நிர்வாகங்கள் படுத்தின கொடுமையின் காரணமாக இவங்க குறைந்த சம்பள கசக்கி பிடித்ததன் காரணமாக நம்முடைய புதிய தமிழகம் போராட்டத்தின் காரணமாக பல தொழிலாளர்கள் தங்களுடைய சுயமரியாதையுடைய அடிப்படையில் இவங்கிட்ட பணி செய்ய வேண்டாம்னு பல பேர் வெளியேறிட்டாங்க.